வணக்கம் நண்பர்களே. கலந்துரையாடலின் சக்தி வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதை என்ன இந்த வீடியோவுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். நான் நம்ம வாழ்க்கைய கலந்துரையாடல எவ்வளவு முக்கியம்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பிரச்சனைகளை தீர்க்கவும், உறவுகளை பலப்படுத்தவும், அமைதியும் ஒற்றுமையும் மேம்படுத்தவும் கலந்துரையாடல எப்படி உதவுதுன்னு இந்த வீடியோல விரிவா பார்க்க போறோம். சரி வாங்க, கலந்துரையாடல் என்ன, அதுல என்னென்ன வகைகள் இருக்கு, அது நமக்கு எப்படி உதவுன்னு இன்னும் ஆழமா போய் தெரிஞ்சுக்கலாம். வாழ்க்கையில நம்ம எல்லாருமே ஏதாவது ஒரு கட்டத்துல பிரச்சனைகளை சந்திக்கத்தான் செய்யறோம். இந்த பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையை சிரமப்படுத்தும், நம்ம மனசை பாதிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில கோப்படுது, சண்டை போடுது, இதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வாகாது. கோபம் நம்மை மேலும் சிரமப்படுத்தும், பிரச்சனையை பெரிதாக்கும். மாறாக அமைதியா பேசி தீர்ச்சுக்கு தான் சிறந்த வரி. அமைதியான பேச்சு நம்ம மனசை அமைதியாக்கும், பிரச்சனையை சரியா புரிஞ்சுக்க உதவும். நம்ம மனசுல இருக்கிறதை வெளிப்படையா பேசும்போது எதிர்பக்கத்துல இருக்கிறவங்களும் நம்ம பார்வையில இருந்து விஷயங்களை புரிஞ்சுக்க முடியும். இதுனா அவர்களும் நம்ம உணவுகளை புரிஞ்சுக்க முடியும். அதே மாதிரி நாமளும் அவங்க பக்கம் இருந்து யோசிச்சு பார்க்கணும், அவர்களுடைய பார்வைய புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். ஒரு பிரச்சனைய பல கோணங்கள்ல இருந்து பார்க்கும் போது அதுக்கு சரியான தீர்வு கிடைக்குது ரொம்ப சுலபம். பல கோணங்கள்ல இருந்து யோசிக்கும் போது பிரச்சனைக்கு சரியான தீர்வு கிடைக்கும். அதனால்தான் கலந்துரையாடல் ஒரு நல்ல தொடக்கம்னு சொல்றோம். கலந்துரையாடல் நம்மை ஒருவருக்கொருவர் புரிஞ்சுக்க உதவும், பிரச்சனைகளை தீர்க்க உதவும். குடும்பங்கிறது நம்ம வாழ்க்கையில ஒரு முக்கியமான பகுதி. அந்த குடும்ப உறுப்பினர்களோட நல்ல உறவை பேணிக்க கலந்துரையாடல் ரொம்ப அவசியம். தினமும் கொஞ்ச நேரமாவது ஒதுக்கி குடும்பத்தோட சேர்ந்து பேசுறது, சாப்பிடுறது, விளையாடுறது, இதெல்லாம் செய்யணும். இது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில இருக்க பிணைப்பை பலப்படுத்துவதோடு மட்டுமில்லாம் ஒருத்தர் மத்தவங்க புரிஞ்சுக்கவும் உதவும். குடும்பத்துல ஏதாவது பிரச்சனைன்னா அதை மறைக்காம வெளிப்படையா பேசி தீர்ச்சிச்சுக்கணும். இதனால எந்த ஒரு பிரச்சனையும் பெரிசாகாம தடுக்க முடியும். ஒரு நாடு முன்னேறணும்னா அந்த நாட்டு மக்களும் அரசாங்கமும் ஒத்துழைச்சு செயல்படணும். அரசாங்கம் எடுக்கிற முடிவுகள்ல மக்களோட கருத்துக்களும் முக்கியம். அதனாலதான் மக்களும் அரசாங்கம் தொடர்ந்து கலந்துரையாடிட்டு இருக்கணும். கல்வி, வேலை வாய்ப்பு, மருத்துவம் போன்ற முக்கியமான பிரச்சனைகள்ல மக்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க அரசாங்கம் முன்வரணும். அதே மாதிரி மக்களும் தங்களோட கருத்துக்களை அரசாங்கத்திடம் தெரிவிக்க தயங்க கூடாது. இப்படி மக்களும் அரசாங்கமும் சேர்ந்து செயல்படும்போதுதான் நாடு முன்னேற்ற பாதையில பயணிக்க முடியும். சாப்டர் 4, உலகத்துல நடக்கிற பல பிரச்சனைகளுக்கு காரணம் நாடுகளுக்கு இடையில இருக்கிற தவறான புரிதல் தான். இந்த தவறான புரிதல்கள் பல்வேறு நாடுகளின் அரசியல், கலாச்சாரம் மற்றும் பொருளாதார நிலைப்பாடுகளா உருவாகின்றன. ஒரு நாடு மத்த நாட்டோட பிரச்சனைகளை புரிஞ்சுக்காம தன்னிச்சையா நடந்துக்க முயற்சிக்கும் போது அது பெரிய அளவுல மோதல்களுக்கு வழிவகுக்கும். இதனால் நாடுகள் இடையே நம்பிக்கை குறையும் மற்றும் ஒற்றுமை சீங்குலையும். அதனால் உலக அமைதியை நிலைநாட்ட நாடுகளுக்கு இடையில வெளிப்படைத்தன்மையும் நேர்மையான கலந்துரையாடலும் ரொம்ப முக்கியம். வெளிப்படைத்தன்மை ஒவ்வொரு நாட்டின் உண்மையான நிலையை வெளிப்படுத்த உதவுகிறது. ஒரு நாடு மற்ற நாட்டோ பிரச்சனைகளை புரிஞ்சுக்க முயற்சிக்கணும். இதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் நம்பிக்கையை வளர்ச்சி கொள்ள முடியும். அதே மாதிரி தங்களோட பிரச்சனைகளை மற்ற நாடுகளிட்ட வெளிப்படையா பேசவும் தயங்க கூடாது. இதனால் பிரச்சனை விரைவில் தீர்க்கப்பட முடியும். இப்படி எல்லா நாடுகளும் ஒற்றுமையாகவும் புரிதலோடவும் இருக்கும்போதுதான் உலக அமைதியை நிலைநாட்ட முடியும். ஒற்றுமை மற்றும் புரிதல் உலக அமைதிக்கான முக்கியமான அடிப்படைகள். சாப்டர் 5, நம்ம வாழ்க்கையில நம்பிக்கை ரொம்ப முக்கியம். நண்பர்கள், குடும்பத்தினர், சக ஊழியர்கள்னு யாரா இருந்தாலும் அவங்களோட நம்பிக்கையை பேர் நேர்மையா இருக்கிறது ரொம்ப முக்கியம். நாம பேசுறதுலயும் நடந்துக்கிற விதத்திலையும் நேர்மையா இருக்கும்போது அது மத்தவங்களோட மனசுல நம்ம மேல நம்பிக்கையை ஏற்படுத்தும். அதே மாதிரி கலந்துரையாடினாலும் நம்பிக்கையை வளர்த்துக்க முடியும். நம்ம மனசுல இருக்கிறதே மறைக்காம வெளிப்படையா பேசும்போது அது எதிர்பக்கத்துல இருக்கிறவங்க மனசுல இருக்க சந்தேகங்களையும் தயக்கங்களையும் போக்கும்.
சாப்டர் 6 சில பேர் பெரிய பிரச்சனைகள்னா மட்டும்தான் பேசுவாங்க, சின்ன சின்ன பிரச்சனை பத்தி பேச மாட்டாங்க. ஆனா சின்ன சின்ன பிரச்சனைகள் தான் நாளையில பெரிய பிரச்சனைகளா மாறிடும். அதனால சின்ன சின்ன விஷயங்கள்ல சூட கலந்துரையாடி தீர்ச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். உதாரணமா வீட்டுல சாப்பாட்டுக்கு என்ன பண்றது, எங்க போய் சாப்பிடலாம், இப்படி சின்ன சின்ன விஷயங்கள்ல குடும்பத்தோட கலந்துரையாடலாம். இது குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில இருக்கிற புரிதலை அதிகரிக்கும். அதே மாதிரி முடிவுகளை எடுக்கலையும் ஒற்றுமை ஏற்படுத்தும். Chapter 7. This chapter is all about the importance of communication in achieving success. வாழ்க்கையில வெற்றி பெறும்னா நல்ல கல்வி மற்றும் திறமைகள் முக்கியம். ஆனா கடின உழைப்பு மட்டும் போதாது, மத்தவங்களோட சரியா பேச தெரிஞ்சிருக்கணும். இது நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெளிவாக சொல்ல உதவும். நம்ம கருத்துக்களை தெளிவா சொல்ல தெரிஞ்சிருக்கணும். இதனா நம்முடைய எண்ணங்களை மற்றவர்கள் புரிந்து கொள்ள முடியும். மத்தவங்க சொல்லதை கவனமா கேட்டு புரிஞ்சுக்க தெரிஞ்சிருக்கணும். நம்ம வேலை செய்ற இடத்துல, நம்ம குடும்பத்துல, நண்பர்கிட்ட எல்லாத்திலயுமே கலந்துரையாடல ரொம்ப முக்கியம். இது நம்முடைய உறவுகளை வலுப்படுத்தும். நம்முடைய கருத்துக்களை மற்றவர்களுக்கு தெளிவாக சொல்லும் திறன் நம்ம வேலை செய்யற இடத்துல நம்ம திறமையே மத்தவங்க புரிஞ்சுக்க உதவும். இதே மாதிரி மத்தவங்க சொல்லதை கவனமா கேட்டு புரிஞ்சுக்கிட்டா நம்ம வேலையை இன்னும் சிறப்பா செய்ய முடியும். இதனால் நம்முடைய திறமைகள் மற்றும் முயற்சிகள் மற்றவருக்கு தெளிவாக தெரியும். கலந்துரையாடல் என்பது வெற்றிக்கு ஒரு முக்கியமான பாதை. இது நம்முடைய வாழ்க்கையில் வெற்றியை அடைய உதவும். Chapter 8. நம்ம எல்லாருமே ஒருத்தர் வித்தியாசப்படுறோம். நம்ம கருத்துகள், நம்ம நம்பிக்கைகள், நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா இந்த வித்தியாசங்கள் நம்மை பிரிக்க கூடாது. மாறாக இந்த வித்தியாசங்களை மதிச்சு ஒற்றுமையா வார கத்துக்கணும். கலந்துரையாடல் மூலமா நம்ம வித்தியாசங்களை புரிஞ்சுக்க முடியும். நம்ம கருத்துக்களை பகிர்ந்துக்க முடியும். மத்தவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். இது நம்ம இடையில இருக்க பிணைப்பை பலப்படுத்தும், ஒற்றுமையை வளர்க்கும். Chapter 9. கலந்துரையாடல் என்பது ஒரு உரிமை மட்டுமல்ல, ஒரு கடமையும் கூட. நம்ம குடும்பத்துல, நம்ம சமூகத்துல, நம்ம நாட்டுல அமைதியையும் ஒற்றுமையையும் நிலைநாட்ட கலந்துரையாடல் ரொம்ப அவசியம். நம்ம எல்லாருமே கலந்துரையாட முன் வரணும். நம்ம கருத்துக்களை தெரிவிக்க தேங்க கூடாது. மத்தவங்களோட கருத்துக்களை கேட்டு தெரிஞ்சுக்க ஆர்வம் காட்டணும். இப்படி நம்ம எல்லாருமே கலந்துரையாடல் மூலமா ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு ஒற்றுமையா வாழ்ந்தா நம்ம குடும்பம், நம்ம சமூகம், நம்ம நாடு எல்லாமே முன்னேறும். கலந்துரையாடலின் சக்தி வாழ்க்கையின் வெற்றிக்கான பாதை என்ன? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். நம்ம வாழ்க்கையில கலந்துரையாடல் எவ்வளவு முக்கியம்னு இந்த வீடியோ மூலமா நீங்க புரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பயனுள்ள வீடியோக்களை காண எங்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க. நன்றி, வணக்கம்.